ஏழு ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். கிருபை நல்ல பிதாவே, இந்த வார்த்தை வருகிறேன். கிருபைக்குள் சிலுவைக்குள் என்னை வைத்து மறைத்துக் கொள். பேசப்படும் வார்த்தைகளுக்கு தகுதியாக விளங்க பண்ணும். நெஞ்சு போய் குற்றவாளி ஆகிவிடாதபடிக்கு ஊழியத்தின் எல்லைக்குள்ளிருந்து பேச கருவை இயேசுவின் மூலம் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதா. 7 சபைகளுக்கு ஆண்டவர் 7 நிருபங்களை எழுதுகிறார். கடைசியாக அவர் எழுதுவது லவோதிக்கேயா சபை. லவோதிக்கேயா சபைக்கு ஏற்கனவே பவுல் நிருபங்கள் எழுதியிருக்கிறார். அது கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 16, 15, 16. லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அந்த லவோதிக்கேயா சபை பவுலுடைய காலத்திலேயே மிக முக்கியமான ஒரு சபையாக இருந்திருக்கணும். இந்த சபைக்கு அடிக்கடி பவுல் போயிருக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே அவர் நிருபங்கள் எழுதும்போது லவோதிக்கேயாவில் இருக்கிற வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்தி, அதில் இருக்கக்கூடிய சில நபர்களையும் வாழ்த்தி, கொலோசையருக்கு எழுதப்பட்ட அந்த நிருபமும் அங்கு போய் வாசிக்கப்படட்டும், லவோதிக்கேயாவுக்கு எழுதப்பட்ட நிருபத்தையும் நீங்கள் வாங்கி வாசியுங்கள் என்று நிருபத்தை பரிமாற்றம் பண்ணிக்கொள்ளுங்கள். லவோதிக்கேயா சபைக்கு என்ன எழுதுகிறார் என்பது நமக்கு கிடைக்கல. ஆனாலும் இதைத்தான் எழுதியிருப்பார். ஆவிக்குரிய உன்னத நிலைமை, நீ நன்றாக கர்த்தருக்கு இருக்கணும், தேவனுக்கு அடுத்த பக்தி, பயம், நற்கிரியை, தெய்வீக வெளிப்பாடுகள், தேவனுக்கு பிரியமானது என்ன, உபத்திரவத்தை ஏன் சகிக்கணும், கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் என்ன, மரணத்துக்கு பின் நித்தியத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, எல்லா நிருபங்களிலும் எழுதி கொண்டு வந்தாரோ அதை எழுதியிருக்கலாம். அல்லது லவோதிக்கேயா சபையில இருக்கக்கூட ஒழுங்கினங்களை ஒழுங்குபடுத்துவதை குறித்து அவர் எழுதியிருக்கலாம். எல்லாம் யூகம். ஆனால் அவர் எழுதினார். ஆனால் இங்க இப்ப லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் பரிசுத்த யோவான், அப்போஸ்தலன் யோவான் மூலம் ஒரு நிருபம் எழுத ஆரம்பிக்கிறார். இது ஆவியானவர் அல்லது ஆண்டவர் இயேசு நேரடியாக உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது எப்படி மலைப்பிரசங்கெல்லாம் செய்து தம்முடைய ஊழியர்களுக்கு ஜனங்களுக்கு உபதேசித்தாரோ, அதே போல உயிர்த்தெழுந்த தேவகுமாரன்
நேரடியாக யோவான் கிட்ட பேசுறார். ஆண்டவர் பேசுகிறவர், கர்த்தர் பேசுவார், ஆவியானவரை கொண்டு பேசுவார், முகமாய் அசரீரியாய் பேசுவார், தரிசனங்கள் மூலம் பேசுவார், சொப்பனங்கள் மூலம் பேசுவார், தமது வார்த்தையினாலே சாமுவேலுக்கு வெளிப்படுத்துவது போல பேசுவார், வாக்கு தத்தங்கள் கொடுத்தும் பேசுவார். பேசும் தெய்வம். அவர் பேசுகிறதை கேட்கிற செவி. ஆனால்தான் அதுக்கு முந்தின வார்த்தை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். உடைய அர்த்தம் என்ன? கேட்க உங்களுக்கு மனது இருந்தா கேளுங்க, கேட்க மனதில் என்ன விட்டுருங்க. இதுதான் அதனுடைய தாற்பயம். ஆனா நான் சபைக்கு சொல்வதை சொல்லுவேன். இதுதான் கர்த்தர் சொல்றது. லவோதிக்கேயர் சபைக்கு அவர் எழுத ஆரம்பிக்கார். எழுதும்போது இந்த லவோதிக்கேயா என்பது என்ன? அதுல லவோ அப்படின்னா ஜனங்கள் என்ற அர்த்தம். டைக்கீஷியா அதாவது லவோதிக்கேயா, தேக்கியா என்றால் ஆளுகை என்ற அர்த்தம். ஜனங்களால் ஆளப்படுதல், அதுதான் இந்த லவோதிக்கேயாவுடைய அர்த்தம். இன்னொரு விதத்தில் சுய திருப்தி அடைந்த சபை, சுய செல்ஃப் சாட்டிஸ்ஃபை. எல்லாம் இருக்கு, பணம் இருக்கு, என்ன இருக்கு, ஆட்கள் இருக்காங்க, கர்த்தர் இருக்காரா அப்படின்னால செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் சர்ச் இது. இதுக்கு அவர் தன்னை முதலாவது அறிமுகப்படுத்தல. தேவன் எப்போது சபைக்கும் அறிமுகப்படுத்துவதிலே வித்தியாசங்கள் இருப்பதை பார்க்க முடியும். தேவன் எல்லா இடத்திலும் ஒன்று போல் தன்னை அறிமுகப்படுத்துகிறவர் அல்ல. புரிந்து கொள்ள, அவர் அந்த மனிதனுக்கு எவ்விதத்தில் தன்னுடைய ரட்சணியத்தை காண்பிக்கணுமோ அப்படி அறிமுகப்படுத்துவார். சவுலுக்கு எப்படி அறிமுகப்படுத்தினார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பேதுருக்கு தன்னை எப்படி அறிமுகப்படுத்தினார்? அற்புதம் செய்தார். அவர் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி ஆகிய. கொர்நேலியுக்கு தன்னை எப்படி அறிமுகப்படுத்தினார்? நீ அழைத்து அவன் சொல்றதை கேளு. சுவிசேஷத்தின் மூலம் அறிமுகப்படுத்தினார். கந்தாகே மந்திரிக்கு தன்னை அவர் எப்படி அறிமுகப்படுத்தினார்? பிலிப்பை, நீ போய் அதில் சேர்ந்து கொள். வார்த்திக்கிற பகுதி 53. அவர் கேள்வி கேட்கிறார். தன்னை குறித்து சொல்கிறாரா, பிறரை குறித்து? அதை விளக்கி சொல்லும் போது அவர் ஏற்று அறிந்து கொண்டார். எல்லாமே ஆண்டவர் நேரடியா வந்து பேச மாட்டார். அவர் பேசுகிற முறை, அவர் வெளிப்படுத்துகிற முறையை ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அறிந்து கொள்வான். ஆனால் அவன் தேவனுடைய வழிகளிலே சீராக நடக்கிறவனாக. மோசே முகமுகமாக கர்த்தர் பேசினார். எல்லாத்தையும் பேசலையே. எத்ரோ மாமன் மூலம் கர்த்தர் பேசினார். எல்லாத்தையும் வந்து பேச மாட்டார். விசுவாசி மூலம் ஊழியக்காரன்ட்ட பேசுவார், தெரியுமா? அற்பமாயிங்க சொல்லுவான் ஊழியக்காரனுக்கு. இது வேண்டாம், விட்டுருங்க. நான் இந்த ஆலோசனை அங்க இருந்து வருவேன். நான் ஊழியக்காரன். யார் இல்லை சொன்னாங்க, ஊழியக்காரன்.
நான் அவன் மூலம் உனக்கு ஒரு ஆலோசனை வருமானால் ஏற்றுக்கொள்கிற மனிதர் இருந்தா நீ தப்பிச்ச, இல்ல சிக்கை எடுத்த. ஆண்டவர் யார் மூலமும் அவர் பேசுவார். சாராள் மூலம் அபிராம் பேசுவார். நீ அத ஆகார தள்ளிற, இவனுக்கு வருத்தம். ஆகார கல்யாணம் கட்டும்போது வருத்தம் இல்லையா? அப்போ சாராள் சொன்ன வார்த்தை இனிப்பா திருநெல்வேலி அல்வா மாதிரி இருந்தது. இப்போ பாகற்காயா இருக்கு. உடனே கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டார் ஆண்டவர். ஏன் சாராள் சொல்லும் போது கேட்டிருக்கலாம்ல, அப்போ கேட்கல, இப்போ கேட்கப்படும். அவர் ஒரே சாராள் சொல்லுகிறபடி செய். அவர் எப்படி பேசுறார் பார்த்தீங்களா? சாராள் மூலம் பேசுறார், நம்ம குடும்ப தலைவர் மூலம் பேசுறார். அதெல்லாம் தெரியும், செய்யக்கூடாது, குடும்பத்துக்கு தேவைன்னா விட்டுருவோம். ஒன்றும் தப்பு கிடையாது. தேவன் பேசுகிற முறை இருந்து விளையா சொல்லி பார்த்தாரு, கேட்கல. பொருளாசை திரும்ப போனா கேட்கவே இல்லை, போன்ட்டேன். இருதயத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு நீங்கள் தேவனிடத்தில் போவீர்களானா, அனுபவ ரீதியாகவும் வேத வசனத்தார உங்கள் இஷ்டத்துக்கு விட்டுருவார். சுயாதீனத்திற்குள் தேவன் ஒரு பொழுதும் இடைபட மாட்டார். புரிஞ்சுக்கணும் தெய்வீகத்தை. அம்மா பழத்தை பறிக்க போகும்போது தேவதூதன் அனுப்பி பறிக்காலையில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படியா செய்த சொல்லிட்டேன். கேட்க சுமந்தா கேட்க இஷ்டம். அது நிமித்தம் வரக்கூடிய துன்பத்தை நீ தான் சந்திக்கணும். ஆண்டவர் சரியா தான் செய்கிறார். பாவம் செய்துட்டா, மீதல் நடப்பிட்டா. ஏதல்ல சாப்பிட்டது ஏற்பாடு தானே சார், முதல் சாப்பாடு. ஆனா அவர் ஆதாம்கிட்ட போய் கேட்க, நான் விளக்கின கனியை நீ சாப்பிட்டாய், ஏன் உன்கிட்டதான் நான் கற்பனையை கொடுத்தேன். ஏவாளை உண்டாக்கும் முன்பு அதையும் பார்த்து பாருங்க. ஏவாளை உருவாக்கும் முன்பு மனுஷன் சொன்னது ஆதாம் கிட்டதான் சொன்னா. ஆதாம் கிட்டதான் கேள்வி கேட்பார், மாறி கேட்க மாட்டார். இதே தேவனுடைய வழிமுறை. கேட்டாரு, இவர் சும்மா இருந்தாரு. நீர் கொடுத்த, நானும் அவனை பெக்க சொன்னேன், நீ தானே பெத்த, சோர்வோடு பிள்ளைகள் சொல்லுதல். தேவன் எப்படி பேசுவார்ன்றது ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிற முறை. அவர் எவ்வளவு பெரியவர், 3ஆம் வானம் வர போனார். ஆகபுங்கிற தீர்க்கதரிசி அனுப்பி கச்சை எடுத்து கையில கட்டி இந்த கச்சை உள்ளவனை எடுத்து ஒப்பு கொடுப்பார். எப்படி பேசுறார்? ஏன் ஆவியானவர் நேரம் பேசல? அவர் பேசுற யாரை கொண்டு பேச நினைச்சாரோ அவரை கொண்டு அவர் பேசுறார். அவர் பேச ஆரம்பிக்க, அவர் பேசும்போது சொல்றார் தன்னை பற்றி, உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. அவர் சாட்சி உள்ளவர்தான இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ள சாட்சி, அல்லது சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன்.
வெளிப்படுத்த 1:5 உண்மை உள்ள சாட்சி. ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். டேவிட் குட்டிங் ரொம்ப அழகாக சொல்வார். பெரிய வேத பண்டிதர், எல்லாம் தெளிவா பேசக்கூடிய ஆட்கள். வசனத்தை தனக்கு ஏத்தாப்புல புரட்டவே மாட்டோம். வசனம் இருந்துதான் இருந்தோம். இயேசுதான் வழி, அவரே வழி. ஆனால் அவர் ஜனங்களை சந்திப்பதற்கு பல வழிகளை கையாளுவார். என்ன சந்தித்த மாதிரி உங்களை சந்திச்சிருக்க மாட்டார். தேவனுடன் அவர் தான் வழி ரட்சணியத்திற்கு. ஆனா அந்த ரட்சிப்பையும் தேவ ஜனத்தை சந்திப்பதற்கு அவர் பல வழிகளை பயன்படுத்துகிறார். அது ஊழியத்தில் நம்ம அறிந்து கொள்றோம். ஏன் இவங்களுக்கு அப்படி தேர்னா, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், அதெல்லாம் நான் எதிர்த்தோம் தான். பிறகு ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், இதன் மூலம் தன்னுடைய பிறப்பை அறியாத ஜனம் அறிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். ஆடம்பரமா கொண்டாடுறோமா அலங்காரமா எல்லாம் ரெண்டாவது தரத்தை விட்டுருங்க. ஒரு செய்தியை உலகத்துக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். இரட்சகனாக இந்த உலகத்தில் நான் அவதரித்தேன். பெரிய வெள்ளிக்கிழமை ஈஸ்டர், அதில் ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறார். நான் மரித்தேன், ஆனால் உயிரோடு. ஏன் தெரியுமா? சபை தோற்றுவிட்டது. எதுல? தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதிலே தோற்றுவிட்டது. அப்ப தன்னைத்தானே தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், தன்னைத்தானே வளர்க்குது. ஆனா ஆண்டவர் சொன்ன உலகத்தின் முடிவு பிறந்தாக்க எனக்கு கடைசி வரைக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு இருக்காருல. மார்க்கா மத்தேயு வாசிங்க ஐயா. 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ண. உலகத்தின் முடிவு பரியந்தான் மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டித்துக்கும் சுவிசேஷத்தை. நாம கட்டடம் கட்டுறதையும் கொண்டாட்டங்கள் கொண்டாடுவதிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மார்க்க உபதேசத்தை தான் பெரியவனா நீ பெரியவனா இதை செய்யதான் சபைகள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தேவன் தன்னுடைய காரியத்தில் என்றைக்கும் கவனமா இருப்பார். முழு மனக்குழுத்துக்காக இரத்தம் சிந்தின தெய்வம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, ஒரு மனுஷன் கூட கெட்டு போது விருப்பம் இல்லாத தேவன். நீ என்ன வேணாலும் சண்டை போட்டுக்க, நான் பெரியவன் நீ பெரியவன், நான் மெகா சர்ச்சி நீ ஒண்ணும் இல்லை, என்ன வேணாலும் சொல்லு. என் பிறப்பு என் இறப்பு என் உயிர்த்தெழுதலை இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு வழியில நான் செய்தியை கொடுத்துருக்கிறேன். ஆனால்தான் அதை நாம் குற்றம் சொல்வது. தேவனுடைய எல்லா கிரியைகளையும் அறிந்து கொள்ள முடியாது.
ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். ஆபிரகாம்கிட்ட ஒரு விதத்தில் அவர் செய்தால் ஈசாக்கிடத்தில் இன்னொரு விதத்தில் செய்வார். ஈசாக்கிடத்தில் ஒரு விதத்தில் செய்தால் யாக்கோபிடத்தில் இன்னொரு விதத்தில் செய்வார். யோசேப்பிட்ட ஒன்று செய்தார் என்றால் யூதாவிடத்தில் இன்னொன்று செய்வார். அது அவருடைய திட்டம், அது அவருடைய காரியம். சவுலிடத்தில் ஒன்று செய்தால் தாவீதிடத்தில் ஒன்று செய்வார். பேதுருவிடத்தில் ஒன்று செய்தால் பவுலிடத்தில் ஒன்று செய்வார். எல்லாம் அவர் காரியம், புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் ஊழியத்தில் அவர் உண்மை உள்ள சத்தியம் உள்ள சாட்சியாய் இருப்பது போல நாமும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக சத்தியத்தை கைக்கொள்ளுகிற சாட்சியம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசலை தர வேண்டும். பரலோகம் எல்லாருக்கும் இல்லை சார். கொஞ்சம் எடுக்கப்பட்டோன்னு நமக்கு அந்தால பாஸ்போர்ட் விசாலாம் நினைந்தீங்கன்னா தப்பு. அது ஆரம்பம், அதை காத்துக்கொள். அந்த நற்பொருளை பரிசுத்தாவிற்குள் காத்துக்கொள். ஆண்டவர் சொல்றார், நான் உண்மை உள்ள சாட்சி, நான் சத்தியம் உள்ள சாட்சி. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். சாட்சியன் ஒண்ணு ஜீவியத்தை சொல்லுவான். ரெண்டு இருக்கு. ஒன்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த சாட்சி, இன்னொன்று அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் 32ஆம் வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார். என்கிட்ட ஒரு இஸ்லாமியர் கேட்டார், இயேசு உயிரோட இருக்காங்க, என்னையா சாட்சி? நான் தான் சாட்சிங்க. அவரால் மறுத்து சொல்ல முடியாது. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். அவர் உயிரோடு இருப்பதுக்கு நான் தான் சாட்சி. அறிவை கொண்டு மேற்கொள்ளலாம், தத்துவத்தை கொண்டு மேற்கொள்ளலாம். அனுபவத்தை யாரும் மறுத்து பேச முடியாது. உங்களை கல்யாணம் செஞ்சிருக்கா? முடிஞ்சிருக்கு. இல்ல நான் சொல்றேன், பைத்தியக்காரன். நீ ரட்சிக்கப்படுற, நீ ரட்சிக்கப்படலன்னு சொன்னா நீ முட்டாள். அப்படிதானே? அனுபவத்தை யாராலுமே மறுத்து சொல்ல முடியாது. ஆக இயேசு உயிரோடு இருப்பதற்கு நாங்கள் சாட்சி. அந்திப்பாவை குறித்து என்ன சொல்றார்? அந்திப்பா என்கிற கொல்லப்பட்ட நாளில் 2:13 நடுவில் இருந்த சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிற. உபத்திரம் வரும்போதோ நான் என்ன தவிர நீ உறுதியாய் இருந்ததை நான் உலகத்தின் முடிவு நான் உங்களோடு இருக்கேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணாலும்
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்றும் சொல்லி ஒருபுறம் தேவன் கொடுத்த வாக்கு நம்மளை பலப்படுத்தும், இன்னொரு பக்கம் அவர் சொன்ன சத்திய வார்த்தைகள் நம்மை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். அதனாலதான் இந்த ரெண்டையும் கலந்துதான் ஒரு தேவ பிள்ளை ஊழியக்காரர்கள் தங்க வாழ்க்கையில கடைபிடித்து கலந்து போ. வாக்கு தத்தம் உண்டு, வாக்கு தத்த ஊழியம் என்றே இருக்கிறது. நீங்க வாக்கு தத்தத்தை பத்தி அந்த வருகையா போட்டாங்க வாட்ஸ்அப்ல. எனக்கு கர்த்தர் என்னை 60 வயதில் ஊழியத்துக்கு அழைத்த போது நாடுகளை மெய்ப்பாயாக அவர் கொடுத்த முதல் ஊழியம் என்ன தெரியுமா? வாக்கு தத்த ஊழியம். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நான் ஜபம் பண்ணி முடித்தவர் வேதம் வாசிக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து கொடுத்தார். அதை முதலாவது ஒரு 10 பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும். ஒரு 20, 30, 40 பேருக்கு அவர் தந்தார், பேசினார். அதில் எத்தனையோ அற்புதம் கேட்டது. அது ஊழியம். அதை குற்றப்படுத்த யாரால் முடியாது. பாஸ்டர் விக்டர் அவர் இந்த பாயங்கட்டில் இருக்க வரைக்கும் இதே போல டிசம்பர் மாத கடைசிகளில் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜபம் பண்ணுவார். 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணுவார். சார் எனக்கு தெரியுமா, 1ஆம் தேதி என் ஜனத்துக்கு நான் செய்து கொடுக்கணும், என்னோட பேசுனேன். அவருக்கு எப்படி செய்து கிடைக்கும் தெரியுமா? நம்மள மாதிரி கிடையாது. தேவ தூதன் அவர் ரூம்குள்ள இறங்கி வருவான். வந்து அவருக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து கொடுப்பான். அவர் சொன்ன சங்கீதம் 81, 81 பேசுறது ஞாபகத்தில். சார், கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து வாக்கு கொடுத்து நீ என் ஜனத்துக்கு இதை சொல்ல என்றால் அதை குற்றப்படுத்த யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவர் அந்த சபைக்கு எங்களுக்கு அவரு 44 வருஷம் அந்த வார்த்தை எனக்குள் நிக்க எப்படி தேவன் கொடுத்தது நிற்கும். ஆண்டவர் பேசினா கரெக்டா நிற்கும். 44 வருஷத்துல அது மறக்கலையே சார். யோசேப்பை இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையம் நடத்துகிறவரே பேசினார். உங்களுக்கு இல்லைன்னா விட்டுறணும், உனக்கு தெரியல நான் வாய பொத்திட்டு போய்ப்பேன். குற்றமற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்காது, குற்றவாளியாய் போயிடும். நான் தான் ஊழியர்களை குறித்து பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக, எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாச்சு, அவருடைய உபதேசம் தவறு என்றால் சுட்டி காண்பிக்கிறோம். ஏன்? சத்தியம் உள்ள சாட்சி இயேசு. நானும் நீங்களும் சத்தியத்துக்கு நிலை நிற்கிறோம், சத்தியத்தை போதிக்கிறோம், சத்தியத்தை கை கொள்ளுகிறோம். தேவத்துக்கு ஏதோ முயற்சி வாக்கு தத்தம் இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொரு சபை முடியும் போது ஒரு வாக்கு கொடுப்பார். சார், ஜெயங்கொள்ளிடம் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தருவார். ஏன் கொடுத்தாரு? அவர் பரிசு கொடுக்கிறார், வாக்கு கொடுப்பார்.
அதே சமயம் சத்தியத்துக்கு நாம் சாட்சியம். ஏன்னா இயேசு சத்தியம் சத்தியத்தை பேசலாம். இங்க சத்தியம் கொடுத்த சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்வது முக்கியம். ஆவியானவர் குறித்து ரோமர்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் என்ன சொல்றார்? அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும். அப்படிதானே இருக்கு. ஆவியானவர் வரும் பொழுது 14ஆம் அதிகாரம் சத்தியத்தின் சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்தில் 14ஆம் அதிகாரம் 16-13 சத்திய ஆவியாகிய வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆவியானவர் என்ற பேசுறாங்க. ஆவியானவர் உட்கார்ந்தா பேசுறார். என் ஒருத்தர் கேட்டார், கர்த்தர் உங்ககிட்ட பேசுவாரார்? அதான் டெய்லி பேசுறாரு. அவருக்கு சத்தியத்துக்குள்ளதான் பேசுவார். சத்தியத்தை சொல்ல சொல்லிதான் பேசுவார். ஏன் சத்தியத்தை போச்சுக்கிட்டே இருக்கிறோம்? ஏன் வசனத்தை விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம்? சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை 21ஆம் வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோலை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். பக்கம் 319. 2 இருக்கணும் சார். சில ஆவியின் கனின்ட்டே போவாங்க, சில ஆவியின் வரம்ட்டே போவாங்க. இல்லை, ஒரு ஆசானுடைய ஆடையில் மணியும் மாதம் பழமும் இருந்தது போல ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் கிருபாவரங்களும் தேவன் கண்டு நற்குல திராட்சை செடியாகும். 2மே இருக்கணும். இதுதான் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி. இயேசு அப்படி இருந்தார். அதில் பாவம் உண்டு யார் என்னை குற்றப்படுத்த? தேவகுமாரன் சோதிக்கப்பட்டார், சோதனையை ஜெயித்தார், விலகினார். விலக வேண்டிய இடத்துக்கு விலகினார். சொல்லிட்டு அவர் சொல்றார், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறார். தான் யார் என்பதை முதலாவது சொல்லிட்டு ஆமேன் எப்பம் படுவான் அப்படியே ஆக்கடவுள் ஜபத்துக்கு முடிவுல சொல்லலாம். ஆனா இவர் சொல்ற, என் பேரே ஆமேன் தான், நாமங்களில் ஒன்று ஆமேன், துவக்கம் நான் தான், முடிவும் நான். ஆதியமாய் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிறார். இவரை அல்லாமல் எதுவும் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஏற்ற கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவர் சிருஷ்டிகர். ஏத்துக்கிறது தூதன்னு சொல்றான். ஏத்துக்கிறது உண்டாக்கப்பட்டவருங்க பிதாது எல்லா குழப்பத்தையும் உள்ள விடுதான். அவர் சொன்னார், என்னை கண்டவன் கடவுளை கண்டான். இதாவே கண்டான் என்றால் என்ன அர்த்தம்? கடவுளை கண்டான். ஆதியாக இருந்தது.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் செலுத்தின்றார். காலம் யாருக்கும் தெரியாது, தெய்வீகத்தின் காலம். அக்டோபர் 23 ஆண்டவர் உலகத்தை சுற்றித்தாரான். ஒருத்தன் கொடுத்த இதை ஏண்ட கொண்டாந்து இந்த பைபிள் காலேஜ் ஆழி ஆண்ட கொடுக்க தூரப்போது என்னத்தை போதிக்கிறான்? யோசிக்க வேண்டாம். அறிவு மூளையில யோத்தா தவறு வரும். ஆவியானுடைய உதவியை நாடினால் தேவன் சரியாக சொல்லிட்டார். நோபடி நோஸ், யாருக்கும் தெரியாது சார். ஆமென் என்று இருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய துவக்கி விட்டுட்டார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும். இன்னொன்னையும் துவார். பிலிப்பியர் 1 5 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று ஒரு நற்கிரியை துவக்கிறார். ஒரு ஊழியத்தை துவக்கிறார்னா அதை கடைசி வரைக்கும் அவர் நடத்துகிறார். நாம துவக்கணும்னா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவோம். ஆனால்தான் ஆண்டவரை துவக்க விடணும். எந்த ஒரு ஊழியமானாலும் சரி, எந்த ஒரு நம்முடைய சுய காரியத்தை ஆண்டவர் நீ துவக்கும். அதுக்கு ஒரு காலம் வச்சிருப்பார். ஆண்டவர் சபை எப்போ துவக்கினார்? வீட்டிலிருந்து ஒன்று வைக்கிட்டாரா? 40 நாள் ஊழியம் செய்து நான் உயிரோட தான் போய் இருக்கேன், என் ராஜ்யம் பல்லோத்துக்குரியது, எல்லாரும் நல்லா இருப்பிய, பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருப்பிய அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து பெந்தேகோஸ்தே நாள்ல தான் சபையை அவர் துவக்கினார். எப்ப துவக்கணும்னு கர்த்தருக்கு இந்த சபையை எப்ப துவக்கணும்னு நாள் குறிச்சார். ஜூலை 14, 2019. தேவன் துவக்கினால் தேவன் அதை நடத்துவார். இது என் ஊழிய அனுபவத்துல நான் அனுபவிக்கிற வேண்டாம் நிறுத்திடுவான். உனக்கு ஆள் தாரேன், கூடுதல் கிருபை தாரேன், நீ செய் வைக்க. தினந்தோறும் வாக்குத்தத்தத்தை அனுப்புறத நிப்பாட்டிடுவான்னு கூட கஷ்டமா இருக்கும். நான் ஒரு பேசினாதான் எடுக்க முடியும், பேசாம எடுக்க. நான் தாரேன், கிருபை தாரேன், நீ செய். நான் சொன்னதை நீ செய். நான் சொல்றதை மட்டும் நீ செய்யணும், வேற எதுவும் இல்லை. உனக்கு கிருபை தான். கிருபை மேல நிப்பாட்டுவோமா? நீ ஆழ்த்தார் உன்னை விட நல்லா அதை நடக்கும். ஏன்னா நாம் துவக்கினால் வரக்கூடிய எதிர்ப்புகளில் நாம் அதிலே தோல்வி அடைந்து போவோம். கர்த்தர் உங்களில் துவக்கினார், நற்கிரியை துவக்கினார். முற்றுமுடியாக்குரிய கிருபை, பலன், அபிஷேகம், வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, ஊழியத்தை நடத்துகிறவர் ஆவர். அதுதான் பிரதான மேய்ப்பர். 11 வகை ஊழியம் அதற்காக இந்த 11 வகை ஊழியத்தையும் அவர் தான் நடக்கும். என்ன சொல்லுவாரோ அதைத்தான் செய்யும். ஏதோ கூடனா கூடு. ஒரு நாள் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கும்போது ஈவினிங் சர்வீஸு பாட்டு பாடுது. மோசஸ் நீக்கார் இவங்க பாடு
JTK இந்த கோயரப்பாடலை திடீர்னு பேசுவார். சரி, புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் தான் பேசுவார். முடிஞ்சவொன்னு கூப்பிட்டு கேட்டேன். அதுல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது நீ கொடுக்க கூடாது, அவ கொடுக்கிறது எல்லாம் சொல்லி தருவார்த்தா. சுயம் செத்தா தெய்வம் கிரியை செய்யும். சுயமாளிகை செய்யற இடத்தில் தெய்வம் கிரியை செய்ய மாட்டார். அவரதான் இன்ட்ரோடக்ஷன். சரி, கூப்பிட்டு கேட்டேன், சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். மொத்தத்தை கூப்பிட்டேன், நீ மியூசிக் வாசிக்க கூடாது, என் கோயல் என் பிள்ளை தான் பார்த்து, என் உற்சாகத்தை தான் பார்த்து, நீ அவருக்கு ஒழுங்கா சொல்லிக் கொடு, மானிட்டர் பண்ண. தப்பு வந்து நான் ஏன் விசுவாசிகளை விட்டுருவேன், ஒன்ன நெட்டிய கலத்தி விட்டுருவேன். ஊழியத்தான் பார்த்து, எனக்கு விசுவாசி தான் முக்கியம், ரெண்டாவது தான் ஊழியத்தான் பார்த்துப்போ. இவரை சொல்லி அவரையும் பார்த்து அழகாக செய்தார். கர்த்தருக்கு சார், அவர் துவங்கிட்டார், அவர் நடத்துவார், அவருக்குரிய கிருபை தருவார், அபிஷேகம் தருவார், அவர்கள் ஆலோசனை தருவார், பாதுகாப்பு தருவார். ஏன்மா அடுத்தது ஈஸ்வருக்கு சொல்லியிருக்கேன், ப்ரிப்பேர் பண்ண. அடுத்தது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சார். அதுக்கு அடுத்தது ஜூலை 19 சோத்திர கூட்டத்துக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சி வரும். தேவன் துவக்கினா தேவன் நடத்துவார். நீங்க துவக்கி நமக்கு எல்லாம் இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னு பண்ணீங்கன்னா வண்டி நடுவில் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு போகும். எத்தனை ஊழியர்கள் பாயில விட்டுட்டு போயிருக்காங்க யோசித்து பாருங்க. இந்த சபையிலாம் முதல்ல ஒரு பெரிய சபைக்கு தான் இதை கொடுத்தாங்க. ஆர்ப்பாட்டம் வரும் என்ற நீங்க வரலையா? நான் 60 பேர் வந்துருந்தாங்க. நான் நல்லா இருந்து 2 வாரத்துல கடையை மூடிட்டு போயிட்டாங்க. கூட்டம் நடத்தலாம் சார், ஊழியம் செய்ய. ஊழியம் செய்யணும்னா இந்த ஊழியத்தை கர்த்தர் துவக்கி. வீட்டுல ஒரு காரியம் செய்யணும்னா தேவன் துவக்க இடம் கொடுத்து பொறுமையாக இருந்தா கிருபை கிடைக்கும், அவர் தோற்பார். ஒரு வியாபாரம் துவக்கணும்னா தேவ ஆலோசனை காத்திருந்து அமைதலாக இருந்தா நேரத்தில் துவக்கி விடுவார். ஏன் தெரியுமா? அவர் ஆதி, ஆமென். அவர்தான் முடிவு, ஆமென் ஆமென் என்று சொல்லுகிறது. அப்படியே ஆகிறது. நான் இருப்பது எனக்கு பிரியம்னா அவர் அப்படியே செய்வார். ஆண்டவர் ஜீவனை கொடுத்த தெய்வம், உயர்த்த தெய்வம். எதன் மேல ரொம்ப அக்கறை இருக்கும் தெரியுமா அவருக்கு? சாபம். யார் மேல அதிக பாசம், அன்பு, இறக்கம் இருக்குன்னா ரட்சிக்கப்படாதவர்கள். அவன் தப்பு செய்தா விட்டுருவாரு, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தப்பு செய்தா சாட்டே இருப்பார். ரெண்டுக்கும் வித்தியாசம். அன்பு கூறுவார், தவறு செய்தால் சிக்ஷித்துவார். அவனிடத்தில் இறக்கம் பாராட்டுவார், தவறு செய்த போன்று. தெய்வீகத்தின் காரியம், குணாதிசை காரணம் விலை கொடுத்து வாங்கி நல்ல பிதா